குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. National Assist Registry. மிஸ்டர் ராமநாதன். ஆமா, நீங்க யாரு? நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து வந்திருக்கோம். நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே? ஆமா. நீங்க நிறைய லஞ்சம் வாங்குறதாவும் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதாவும் எங்களுக்கு புகார் வந்திருக்கு. உங்க வீட்டை நாங்க சர்ச் பண்ண போறோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? இந்தாங்க அதுக்கான கோர்ட் ஆர்டர். சரி, நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். மிஸ்டர் ராமநாதன், இந்த சொத்துடைய மதிப்பு 300 கோடி ரூபாய். நீங்கள் வாங்குகிற சம்பளம் 1,55,000 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு. இந்த 300 கோடி ரூபா சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? மிஸ்டர் ராமநாதன், அமைதியாக இருக்கிறதுல பயன் இல்லை, நீங்கள் சொல்லணும். நான் என் லாயரை கன்சல்ட் பண்ணணும். அதை அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல பதில் சொல்லுங்கள். அந்த 300 கோடி ரூபா சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கும் இந்த கோல்டுக்குலாம் சம்மந்தம் இல்லை. சரி, இந்த லேண்ட் டாக்குமெண்ட்டில் உங்கள் பேரில் தானே இருக்குது, இந்த வீடுகளும் உங்கள் பேரில் தான் இருக்குது. அதெல்லாம் வெவ்வேறு காலத்தில் வாங்கினது. எப்போ வாங்கினீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கான பணம் எங்கேருந்து வந்தது? சரி மிஸ்டர் ராமநாதன், நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். யோ, உன்னை ஜெயிலில் போட்டிருக்காங்க, நீ ஏன் டான்ஸ் ஆடின்னு இருக்க? உனக்கு புரியாதுப்பா. யோ சொல்லியா, சொன்னால் புரிய போகுது. ஏன் டான்ஸ் ஆடுற? எங்கள் வீட்டில் இருந்து 300 கோடி ரூபாய் சொத்து கைப்பற்றினாங்க இல்லையா, நான் அதுக்கு மேலேயே சொத்து சேர்த்து வச்சுருந்தேன். அவங்களால என்னை பிடிக்க முடியல. ஜெயிலேருந்து ஒரு 3-4 வருஷத்தில் வெளியே வந்துடுவேன். அப்புறம் இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருப்பேன். யோ, இதெல்லாம் அநியாயம் இல்லையாயா? கொள்ளையடிக்கிற சொத்தை வச்சு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பானா? பிடிப்பட்டா கூட அவன் ஜாலியாக இருப்பானா? இதுக்கெல்லாம் ஒரு வழியே இல்லையா தடுக்கிறதுக்கு? ஏன் இல்லாம நாம என்ன சொத்து வச்சிருக்கோன்றது அரசாங்கத்துக்கு இப்ப தெரியாது. அதை தெரிய வச்சா மற்றது எல்லாமே சரியாயிடும். பெரும்பாலான தவறான வழியில் சம்பாதிக்கிற பணம் நிலத்துல தான் போய் முதலீடா போகுது. அதனால யார் அசெட் வாங்கினாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடணும். இந்த திட்டத்தின் பெயர் நேஷனல் அசெட் ரெஜிஸ்ட்ரி. இது ஒரு கம்ப்யூட்டர் சர்வர், காமனா ஒரு இடத்துல இருக்கும். இந்தியாவில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் நடந்தாலும் அதுக்கு ஒரு என்ட்ரி வந்துடணும். அது பெரிய காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், விவசாய லேண்டாக இருக்கலாம், பெரிய அளவில் கோல்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நேஷனல் அசெட் ரெஜிஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி வந்துடணும். எந்த அசெட் வாங்கணும்னாலும் பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவையாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நேஷனல் அசெட் ரெஜிஸ்ட்ரியில் உங்கள் பேரில் என்ட்ரி இருந்துடும். அதாவது ஒரு நபருக்கு 10 வீடு இருக்குன்னா நேஷனல் அசெட் ரெஜிஸ்ட்ரியில் 10 வீட்டினுடைய டீட்டெயில்ஸும் அதனுடைய வேல்யூவும் இருக்கும். ஏங்க இது ரொம்ப செலவாகாதா? செலவாகாது. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வேலை இது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் இப்போ கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கு. அன்னைக்கு நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஒரு பேட்சில் நேஷனல் அசெட் ரெஜிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். சரி, இவ்வளோ நாளாக வாங்கி வச்சிருக்கீங்களா, என்ன செய்யறது? கடந்த 10 வருஷமா எல்லா டிரான்சாக்ஷனுமே கம்ப்யூட்டரைஸ்டாக தான் இருக்கு. கடந்த 10 வருடத்தில் நடந்த அத்தனை டிரான்சாக்ஷனையும் நேஷனல் அசெட் ரெஜிஸ்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிடலாம். ஒருவர் உயில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதுவும் நேஷனல் அசெட் ரெஜிஸ்ட்ரியில் வந்துடணும். ஒருவர் தவறான வழியில் பணம் சேர்த்திருந்தா அந்த சொத்து அவருடைய வாரிசுக்கு போகக்கூடாது. அதையும் நம்மளால தடுக்க முடியும். இதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? எவ்வளோ ரூபாய் செலவாகும்? 2 இல்ல 3 வருஷத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். பணம் பெருசா செலவாகாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசெட் ரெஜிஸ்டர் தான் தேவைப்படும், கம்ப்யூட்டர் சென்டர் தான் தேவைப்படும். கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை.